வணக்கம், இது உங்கள் அமிர்தா ஆரோக்கிய சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கடலைப்பருப்பு சட்னி. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். கடலைப்பருப்பு சட்னி செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு 2 கைப்பிடி மட்டும் கடலைப்பருப்பு, ஜீரகம் 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு புளி, வேணா ஒரு சின்ன பீஸ் வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம், ஆனால் நான் அன்றைக்கி போடலை. தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு உளுந்தம் பருப்பு, வெங்காயம் பொடியை கட் பண்ணது, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பெருங்காயம். முதல்ல கடலைப்பருப்பு நல்லா 2 தடவை தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் ஊற வைக்கணும். நல்லா 20 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஊறினதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போடணும். அதோடு நம்ம எடுத்து வச்சுருக்க 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு புளி எடுத்து நல்லா நைஸாக அரைக்கணும். முதல்ல நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைக்கணும். அப்போ தான் நல்லா அரைக்கணும். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ தாளிக்கணும். ஃபஸ்ட்டு அடுப்பு சிம்மில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வானல் எடுத்து வைக்கணும். வச்சுட்டு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் சூடாகவும் கடுகு உளுந்தம், அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் அரைச்சி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டே நல்லா தண்ணி ஊற்றி கலக்கிடணும். அப்புறம் லாஸ்ட் இது தேவையான தண்ணி சேர்த்து கட்டி சேர்ந்துடும். அதனால் தாளிக்க ஆரம்பிச்சா நல்லா கட்டி சேர விடாமல் கொதிக்கிற வரைக்கும் லேசாக நல்லா கிண்டி விடுறோம். கொஞ்சம் பெருங்காயம், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு போடணும். சுவையான கடலைப்பருப்பு சட்னி ரெடி. கடலைப்பருப்பு சட்னி ரெடி. இதில் என்னென்னா பாருங்கள், நம்ம கொஞ்சம் தான் பருப்பு போட்டோம், ஆனால் இவ்வளோ சட்னி வந்துருச்சு. யாராவது திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டால் கூட நம்ம அவங்களுக்கு திடீர்னு அவசரத்துக்கு ஏற்ப இது அரைச்சிக்கலாம். கூட கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டாலே போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.